வெல்கம் பேக் டு தமிழ் டெக் பிளண்ட். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா வீலுக்கோப்போட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1ல் என்ன பார்த்துருப்போம்னா வீலுக்கோப்னா என்ன, அந்த ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுது, எப்படி யூஸ் பண்ணலாங்கிறது பார்த்துருப்போம். அதாவது ஜென்ரலாக ஒரு யூனிக் வேல்யூஸ் இருக்குன்னா வீலுக்கோப் ஈஸியாக போட்டுடலாம். என்ன சொல்கிறேன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 20 மெம்பர்ஸ் இருக்குது. இது ஒரு அட்டெண்டன்ஸ் டேட்டா. இந்த அட்டெண்டன்ஸ் டேட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுக்கும் அவங்க ப்ரெசென்ட்டாக ஆப்சென்ட்டாங்கிற டேட்டா இங்கே என்கிட்ட இருக்குது. இப்போது இது ஒரே ஒரு 20 யூனிக் வேல்யூஸ்னால் நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். பட் ஒரே மெம்பரு டேட்டா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக இருக்குது. ஒவ்வொரு நாளுக்கும் வந்து ரிப்பீட்டடாக இருக்கும் போது இந்த மாதிரி கண்டிஷனில் ஜஸ்ட்டு நம்ம நேமை வச்சு மட்டும் எடுத்தோம்னா ப்ராப்பரான வேலை நம்ம வந்து எடுக்க முடியாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஜான் டோங்கிறது ஃபஸ்ட்டு நேம். இப்போ வந்து நான் இந்த நேமை வச்சு நான் வீலுக்கு போடுறேன்னா இந்த நேமை வச்சு உங்கள் ப்ரெசென்ட்டாக ஆப்ஷன்டாக நான் இங்கே எடுக்கிறேன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி நான் வீலுக்கு போடும்போது ஜஸ்ட் ப்ரெசென்ட்டுன்னு மட்டும் நமக்கு வந்து காமிச்சிருச்சு. ஆனால் அந்த டேட்டா கரெக்டாக இருக்குமான்னு நம்ம வந்து இங்கே போய் பார்க்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜான், ஸோ இந்த இது தான் எடுத்திருக்கோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா 1ஆம் தேதி வந்து இங்கே ப்ரெசென்ட்டுன்னு காட்டுது. இப்போது இது கரெக்டாக வந்துருச்சு. பட் இப்போது ஃபஸ்ட்டு ஒன்று கரெக்டாக வந்துருச்சு. ஆனால் எல்லா வேல்யூஸுமே கரெக்டாக இருக்காது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து செக் பண்ணி பார்த்தோம்னா தெரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ப்ரெசென்ட்டுன்னு காட்டுது. ஆனால் அந்த மெம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் வந்திருக்காங்க, ஒரு நாள் இத்தனை நாள் ஆப்ஷன் காட்டுது. பட் நமக்கு வந்து வெறும் நேம் வச்சு எடுக்கும் போது என்ன ஆகுன்னா இந்த இதில் ஏதாவது எந்த வேல்யூஸ் வேணால் எடுக்கலாம். அதாவது இந்த ரோவாக இருக்கலாம், இந்த ரோவாக இருக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வீலுக்கப் வந்து ஏதாவது ஒரு ரேண்டமாக ஒரு ரோவை எடுத்து அதில் இருக்க டேட்டாவை தான் நமக்கு வந்து இங்கே கொடுக்கும். அப்போ இது தப்பானது. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு நான் எப்படி பண்ணலாம், வீலுக்கப்புங்கிறது எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். இப்போது ஒரே வேல்யூஸ் டிஃப்ரெண்ட் ரோஸில் வந்து ரிப்பீட்டட் ஆகுது, டிஃப்ரெண்ட் டைம். அது என்ன வேணா இருக்கலாம், டேட்டா இருக்கலாம், இல்லை வந்து இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து டேட் வச்சு பார்த்தோம். இப்போ இதே மாதிரி கூட நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வந்து ஒரே பர்சன் 2 டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்கன்னா அப்போ கரெக்டான டேட்டாவை தான் ரிட்டர்ன் பண்ணி நம்ம சொல்ல முடியாது. அப்போயுமே இந்த மாதிரி ரேண்டமாக ஏதாவது வந்து ஒரு ரோல் இருக்க டேட்டாவை நமக்கு வந்து எடுத்துரும். அப்போ வந்து தப்பான டேட்டாவாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கிறப்போ நம்ம எப்படி வந்து வீலுக்கப் யூஸ் பண்ணோம்னா அதுக்கு யூஸ் பண்ணுற ஆப்ஷன் தான் கன்கேடனேட். கன்கேடனேட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கன்கேடனேட்னா என்னங்கிறது தனியாகவே நம்ம வந்து ஷார்ட்கட்டில் வந்து சொல்லியிருப்போம். அந்த இதை வந்து உங்களுக்கு ரெஃபர் பண்ணணுன்னா அதோட லிங்க்கே நான் இங்கே கொடுக்குறேன். அந்த கன்கேடனேட் எப்படி ஒர்க் ஆகுன்னு பார்த்துக்குங்க. இப்போ அந்த கன்கேடனேட்டை வீலுக்கப்புக்குள்ளே எப்படி யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து சேம் வேல்யூஸ் ரிப்பீட்டடாக வரும்போது அந்த கன்கார்டினேட்டை யூஸ் பண்ணிவிட்டு ஒரே மெம்பர்ஸோ இல்லை ஒரே வேல்யூஸோ மல்டிபிள் டைம்ஸ் ரிப்பீட்டடாக வருது ஃபார் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட் ஆர் டிஃப்ரெண்ட் டேட் இந்த மாதிரி வருதுன்னா இந்த கன்கார்டினேட்டை யூஸ் பண்ணிவிட்டு கரெக்டான டேட்டாவை நம்ம எப்படி எடுத்துகிட்டு வரதான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி நமக்கு என்ன இங்கே வந்து வேணும்னா ப்ரெசென்ட் ஆர் ஆப்ஷன். அப்போது இந்த இதுதான் வேணும்னா நம்ம கன்கார்டினேட்டுங்கிற காலம் இதுக்கு முன்னாடி ஒரு காலம் இப்படி இன்செர்ட் பண்ணிவிட்டு கன்கார்டினேட்டுன்னு போட்டுக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னது மாதிரி ஒரே மெம்பர் 2 டிபார்ட்மெண்ட்டில் கூட இருக்கலாம். ஸோ கன்கார்டினேட் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம வீலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த 3 செல்லையும் மெர்ஜ் பண்ண போகிறோம். அது எப்படின்னா கன்கார்டினேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கன்கார்டினேட்டுங்கிறது ஃபார்முலாவும் இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஆம்பர்சன்ட் சிம்பிள் போட்டும் இந்த மாதிரி நம்ம 3ஐயும் மெர்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார்முலா யூஸ் பண்ணினா இந்த மாதிரி கன்கார்டினேட்டுன்னு போட்டுட்டு என்னென்ன செல்லை மெர்ஜ் பண்ணணுமோ ஃபஸ்ட்டு செல்லை செலக்ட் பண்ணிட்டு கமா, செகண்ட் செல் கமா, தேர்ட் செல் கமா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த 3 செல்லை மெர்ஜ் பண்ணி இங்கே கொடுத்துருச்சு. இப்போ அப்படியே கீழே வந்துட்டு இந்த இதை ஃபார்முலாவை ட்ராக் பண்ணணும். கண்ட்ரோல் டி கொடுத்துட்டு இப்போது கன்கார்டினேட் போட்டுட்டோம். இதை வந்து எப்போயுமே ஃபார்முலாவாக தான் இருக்குது. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஒரு ஃபார்முலா போடுறோம்னா எப்போயுமே நம்ம வேல்யூஸாக மாற்றிடணும். என்ன பண்ணால் இந்த ஃபார்முலா அப்படியே செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் சி கொடுத்துட்டு ஆல்ட் ஹெச் வி கொடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட்டில் போயிட்டு இங்கே இருக்கும் பாருங்கள் பேஸ்டஸ் வேல்யூஸ் கொடுத்துட்டீங்கன்னா இப்போ நமக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார்முலா வேல்யூஸாக பேஸ்ட் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம இங்கே கன்கார்டினேட் போட்டுட்டோம். அதே போல் இங்கேயும் நம்ம கன்கார்டினேட் போடணும். இப்போது கன்கார்டினேட் போட்டு அங்கே என்ன பண்ணணுமோ அதே இது. இப்போது இங்கே நான் வந்து நேமு டிபார்ட்மெண்ட் மட்டும் வச்சு எடுக்கிறேன்னா அதை மட்டும் கன்கார்டினேட் போடலாம். இல்லை இது 3 வேணும்னா நம்ம 3 போட்டிருக்கோம். அதே போல் இங்கே என்ன நம்ம பண்ணுறோமோ அந்த 3 செல்லை இங்கேயே நம்ம மெர்ஜ் பண்ணணும். ஸோ கன்கார்டினேட் போட்டுட்டு கமா. இப்போது இதுக்கு நான் இன்னொரு ஃபார்முலா சிம்பிளாக சொல்கிறேன். கன்கார்டினேட் ஃபார்முலா போட்டாலும் ஓகே தான். இல்லைன்னா நீங்கள் எந்தெந்த செல்லை மெர்ஜ் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு ஆம்பர்சன்ட் சிம்பிள் போட்டு இந்த மாதிரி தனித்தனியாக ஒவ்வொரு செல்லுக்கும் போட்டு ஆம்பர்சன்ட் போட்டு என்ட்ரு பண்ணிட்டு இப்போது ஃபார்முலா ட்ராக் பண்ணிடுங்க. ஸோ ட்ராக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் சி கொடுத்துட்டு ஆல்ட் ஹெச் வி கொடுத்து நான் இப்போ வேல்யூஸை பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் கன்கார்டினேட் போட்டோம். ஸோ இங்கேயும் கன்கார்டினேட் போட்டோம். இப்போ நமக்கு தேவைப்படுற டேட்டா என்னென்னா ப்ரெசென்ட்டாக இல்லை ஆப்சென்ட்டாக. அப்போது இந்த மாதிரி ஜஸ்ட்டு ஹெட்டர் இப்படி போட்டுட்டு இப்போது நீங்கள் வந்து நேமை வச்சோ டிபார்ட்மெண்ட் வச்சோ எதை வச்சு எடுக்க தேவையில்லை. கன்கார்டினேட்டை வச்சுட்டு
நம்ம ரெஃபரன்ஸாக வச்சு வேல்யூஸ் எடுத்துக்கலாம். இப்போ வந்து கன்கார்டினேட் இதை நான் போடுறேன். அதாவது இது எப்படி ஒர்க் ஆகும்னா, இந்த ஜான்டோங்கிற ஒரு சேல்ஸு டிபார்ட்மெண்ட் 1ஆம் தேதி இந்த 3ஐயும் மெர்ஜ் கம்பைன் பண்ணி நமக்கு டேட்டாவை எடுத்துகிட்டு வரது தான் இந்த கன்கார்டினேட். ஸோ இப்போ நான் வந்து இந்த செல்லை ரெஃபரன்ஸ் எடுத்துகிட்டேன். அதே போல் இப்போ நமக்கு இந்த டேட்டாலாம் தேவையில்லை. இப்போ நம்ம கன்கார்டினேட்டும் இது மட்டும் நம்ம செலக்ட் பண்ணால் போதும். இந்த ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு கமா 2,0 போட்டுட்டோன்னா இப்போ நமக்கு ப்ராப்பரான டேட்டா கொடுக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போது அதே பர்சனை இப்போ நம்ம செலக்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு டைம் போட்டப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ப்ரெசண்ட்டுங்கிறது மாதிரி நமக்கு காமிச்சிருந்தது. இப்போ வந்து செக் பண்ணிங்கன்னா ப்ரெசென்ட் ஆப்சண்ட் இந்த மாதிரி வந்து நமக்கு கரெக்டான டேட்டாவை இங்கே கெட் பண்ணி கொண்டு வந்துச்சு பாருங்கள். ஸோ இப்படி தான் ஒரே வேல்யூஸ் இல்லை ஒரே நேம்ஸ் டிஃப்ரெண்ட் இன்டர்வலில் நமக்கு ரிப்பீட்டட் ஆகுதுன்னா அதுக்கு நம்ம வந்து கரெக்டான டேட்டாவை எடுக்கணும்னா நேம் மட்டும் ரெஃபரன்ஸாக வச்சு எடுத்தோம்னா தப்பாக வரும். இல்லை அந்த இது நேம்ங்கிறது இந்த எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அது டேட்டாவை பொறுத்த வரைக்கும் அந்த வேல்யூஸுங்கிறது மாறிக்கிட்டே இருக்கலாம். நேமாக இருக்கலாம், கலராக இருக்கலாம், இல்லை டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு ப்ராடக்டாக இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரே வேல்யூஸு டிஃப்ரெண்ட் ரோஸில் இருக்கும் போது டிஃப்ரெண்ட் க்ரிட்டேரியாக்குள்ளே வருதுன்னா கன்கார்டினேட் யூஸ் பண்ணி தான் நம்ம கரெக்டான டேட்டா எடுக்க முடியும்.